ஆதார் எண்ணை கட்டாயமாக்க விரும்புவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி எல் தத்து தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, சமூக நலத்திட்டங்களை மக்கள் எளிதாக பெறுவதற்கு ஆதார் வழிவகுக்கும் என்பதால் அதனை கட்டாயமாக்க வேண்டும் என மத்திய அரசு விரும்புவதாக தெரிவித்தார். நாட்டில் வழங்கப்படும் பல்வேறு விதமான அடையாள அட்டைகள் மாநில அளவில் மட்டுமே செல்லத்தக்க வகையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் ஆதார் அடையாள அட்டையை தேசிய அடையாள அட்டையாக பயன்படுத்த அதிக வாய்ப்பு இருப்பதாக முகுல் ரோஹத்கி தெரிவித்தார். குறிப்பாக போலி அடையாள அட்டைகளை தடுக்கவே ஆதார் அட்டையை கொண்டு வருவதாகவும் இதற்காக திரட்டப்படும் தகவல்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மனுதாரர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் ஷாம் திவான், ஆதார் தொடர்பான கருவிழி, கைரேகை போன்ற தகவல்களை தனியார் மூலம் திரட்டுவது தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறது என்று தெரிவித்தார். இதையடுத்து தனிநபர் சுதந்திரம் தொடர்பாக 9 அல்லது 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைத்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்.